அடுத்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங். ஸோ எல்லாமே மைண்ட்ஃபுல்லா பண்றதுக்குரிய ஒரு விஷயம் தான். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்றப்பையும் தண்ணி குடிக்கிறப்பையும் முக்கியமா நம்ம சப்கான்சியஸ் மைண்டோட கனெக்ட் ஆயிருப்போம். ஓகேவா? சப்கான்சியஸ்ன்றது நம்மளோட ஆன்மாவோட கனெக்ட் ஆனது. அதனால சாப்பிட்றப்ப நம்ம சப்கான்சியஸோட பை நேச்சுரலா கனெக்ட் ஆயிருப்போம். பட் ஆனா நம்ம டிவி பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே சாப்பிட்றப்ப அந்த சப்கான்சியஸ் கனெக்ஷனை நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு நம்மளோட ஃபோக்கஸை டிவிலயோ இல்ல வெளியவோ ஏற்படுத்தி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது வந்து மைண்ட்லெஸ் ஈட்டிங். மைண்ட்ஃபுல்லா சாப்பிட்றப்ப அந்த சாப்பாடு வந்து நம்மளுக்குள்ள ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தும். ஓகேவா? ஸோ அந்த சாப்பாடை நம்மளோட ஒரு விஷயமா ஐக்கியப்படுத்திக்கிறோம். நம்மளா மாத்திக்கிறோம். ஒரு விஷயத்த இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, அது உங்களோடதா ஆக்கிக்கிறீங்கன்றப்ப அதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னா கூட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 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 நிலையில்லாத பொருளுக்கே அவ்வளோ ஃபோக்கஸ் ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பண்றீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட சாப்பாடு நீங்களா ஆக போகுது. உங்களோடது கிடையாது. நீங்களாவே அவங்களுடைய உடம்பாவே ஆக போகுது. அப்படிப்பட்ட அந்த சாப்பாடை நீங்க எந்த அளவு கான்சியஸா சாப்பிடணும்ன்றத யோசிச்சு பாருங்க. இந்த சாப்பாடும் உயர் ஃப்ரீக்வன்சிக்குரிய சாப்பாடா இருக்கணும். ஏன்னா அது நீங்களா ஆக போகுது. ஓகேவா? உங்களோடதா இல்ல. நீங்களாவே ஆக போகுது. உங்களுடைய உடம்பாவே ஆக போகுது. அப்படின்றப்ப ரொம்ப கவனமா சாப்பிடணும். மைண்ட்ஃபுல்லா சாப்பிடுறப்ப நீங்க வந்து அந்த சாப்பாடை உங்களோட ஒரு பகுதியா எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? அதுக்கு வந்து கான்சியஸா சாப்பிடுறது உதவியா இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு சாப்பிடுவேன். என் குழந்தைகளையும் வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு சாப்பிட பழக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி தேங்க் யூ ஃபார் பீயிங் மை ஃபுட். அதாவது என்னுடைய உணவா வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஐ பிளஸ் யூ அண்ட் மேக் யூ ஆஸ் பார்ட் ஆஃப் மீ. உன்னை ஆசீர்வதிச்சு என்னோட ஒரு பகுதியா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லணும் அந்த சாப்பாடு கிட்ட. மூணாவது வந்து ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஹூ ஹெல்ப் மீ டு கெட் திஸ் ஃபுட் ஃபார் மீ. அந்த சாப்பாடு எவ்வளோ தூரம் டிராவல் ஆகி வருது. அது சீடா நீங்க ஒரு பிளான்ட் வந்து வச்சு நீங்க ஒரு செடி வளர்க்குறப்ப தெரியும். அதுல ஒரு காய் வர்றப்ப உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பட் அந்த அந்த சாப்பாடு எவ்வளோ விஷயம் அந்த சாப்பாட்டுல இருக்குன்னு நீங்க இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒவ்வொரு சாப்பாடும் அந்த விவசாயத்துல அது அந்த அது முளைச்சு இறைத்தன்மையோட சக்தியினால முளைச்சு யாருடைய உழைப்புனால அது வளர்ந்து அண்ட் தென் எத்தனை பேரோட உழைப்பு அதுல இருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். அந்த அந்த சாப்பாடு இன்கிரீடியன்ட்ஸ் இந்த காய்கறிகளோ இல்ல இந்த பயிர் வகை எவ்வளவோ அது வளர்க்குறப்ப எவ்வளவு உழைப்பு தேவைப்படுது, எவ்வளவு எவ்வளவு ஒரு எனர்ஜி தேவைப்படுதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். அவ்வளவும் அந்த தாண்டி அதுக்கப்புறம் கடைக்கு வந்து அதுக்கப்புறம் உங்க ஃப்ரிட்ஜுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க சமைச்சு இல்ல உங்க அம்மா அப்பாவோ யாரோ நீங்க சமைச்சு அதுக்கப்புறம் அது உங்க பிளேட்டுக்கு வந்திருக்குன்னா அது எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த அவ்வளோ தூரம் உங்களுடைய அந்த சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உதவியா இருந்த எல்லாருக்கும் உங்க அம்மா அப்பாவோ உங்க மனைவியோ இல்ல நீங்களோ உங்களுக்கு நீங்களோ அந்த குக் பண்ணதுக்கும் சரி அந்த கடை வாங்கிட்டு வந்த அந்த அந்த இடையில இருக்க வியாபாரிகளுக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமா அதை விளைவிச்சு கொடுத்த விவசாயிகளுக்கும் சரி எல்லாத்துக்கும் நன்றி. அந்த ஒரு மொமெண்ட் சொல்லிட்டு சாப்பிடுங்க. அந்த நன்றி உணர்வு நான் த்ரூஅவுட் தி வீடியோ இதான் சொல்றேன். நன்றி உணர்வு நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி உணர்வை வெளிப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பாசிட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணி உங்க ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. சோ இந்த உணவு எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்ற விஷயத்த சொல்லுங்க. அடுத்து நாலாவதா என்ன சொல்லணும்னா உங்களுக்கு இந்த உணவு வந்தது நல்லது. பட் எத்தனை உயிர்கள் உணவு இல்லாம அந்த அந்த நேரம் கஷ்டப்பட்டு இருக்க அந்த உயிர்கள், ஏன்னா நம்ம எல்லாருமே ஒண்ணு வேற வேற வெசல்ல வேணா லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம எல்லாருமே ஒரே எசன்ஸ்ல இருந்து வந்தவங்க தான். நம்ம அந்த சாப்பாடை சாப்பிட்றப்ப எத்தனை ஜீவன்கள் வந்து சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுதோ அந்த ஜீவன்களை நினைச்சு அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும் அப்படின்றத விஷ் பண்ணிட்டு ப்ரே பண்ணிட்டு நீங்க சாப்பிடணும். ஸோ இந்த 4 விஷயங்களையும் நீங்க சாப்பிட்றப்ப நீங்க வந்து ஒரு அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய இதை வந்து மைண்டை செட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அதுக்குரிய நன்றி உணர்வையும் அதுக்குரிய பிளெஸ்ஸிங்கையும் அதுக்குரிய எல்லா விஷயத்தையும் ஒரு பேக்கேஜா கொடுத்துட்டு அதை நீங்க சாப்பிட்றப்ப மைண்ட்ஃபுல்லா நல்லா மென்னு சாப்பிட்றப்ப வந்து அந்த ஃபுட்டு உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்களை பண்ணணுமோ இந்த மேஜிக்கா அந்த அந்த விஷயம் உங்களுக்கு பண்ணும்.
அது ஃபுட்டா மட்டும் இருக்காது. கடவுள் தன்மையோட ஒரு அங்கமா உங்களுக்குள்ள போய் அத மேஜிக்கா பண்ணும். ஸோ இப்ப நான் லா ஆஃப் 1ல வந்து இந்த 4த் டென்சிட்டி பீயிங் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. அதுல நான் சொல்லியிருப்பேன். இந்த 4த் டென்சிட்டில ஃபுட்டா பார்க்க மாட்டாங்க. அத வந்து ஒரு உயிரியா பார்ப்பாங்க. அதையும் ஒரு உயிர் அப்படின்னு நெனச்சு, அதுக்கு ஒரு நன்றியுணர்வோட நன்றி செலுத்திட்டு ஒரு கான்ஷியஸா சாப்பிடுவாங்க 4த் டென்சிட்டில அப்படின்றத நான் லா ஆஃப் 1ல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த விஷயத்த நீங்க இந்த 3rd டென்சிட்டில இருக்கிறப்பயே பண்றீங்க அப்படின்னா, நீங்க 4த் டென்சிட்டிக்கு ரெடி ஆயிட்டீங்க. இந்த எல்லா கோலுமே அதனால தான் எங்களோட குரூப்ப 4த் டென்சிட்டி சப்போர்ட் குரூப்ன்னு தான் பேர் வச்சிருக்கேன். ஏன்னா, நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய கெமிக்கல் பாடிய லைட் பாடியா மாத்தி, இந்த 4த் டென்சிட்டில எப்படிப்பட்ட லைஃப்ப நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்களோ, அதுக்குரிய பழக்கத்த நீங்க 3rd டென்சிட்டி இந்த பிசிக்கல் பாடியிலேயே நீங்க கொண்டு வரீங்க. உங்கள நீங்களே ட்ரெயின் பண்றீங்க. தென் தேர் இஸ் நோ ஆப்ஷன். உங்களோட ஃப்ரீக்வன்சி இன்கிரீஸ் ஆயிடுச்சு. நீங்க அந்த 4த் டென்சிட்டிக்குரிய பழக்கத்த நீங்க இங்கேயே பண்றீங்கன்றப்ப, நீங்க பை டிஃபால்ட்டா உங்களுடைய படிநிலை வளர்ச்சி நடந்து, அடுத்த படிநிலையை நோக்கி உங்களுடைய அந்த சர்வ் டூ அதர்ஸ்ன்ற கேட்டகரி ரீச் ஆயிடுச்சுன்றப்ப, நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அடுத்த படிநிலையை நோக்கி நகர்ந்துருவீங்க. இந்த 3rd டென்சிட்டிக்குரிய இந்த கஷ்டமான சஃபரிங்ல சிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் டென்சிட்டியோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல வந்து அதுக்குரிய அத எப்படி நம்மளோட வாழ்க்கை முறையில இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது, ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ சும்மா டிவிய பார்த்துட்டு சாப்பிடாதீங்க. தயவு செஞ்சு பேசிட்டே டிவிய பார்த்துக்கிட்டே ஏனோ தானோ அப்படின்னு சாப்பிடாதீங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாடும், நீங்க குடிக்கிற தண்ணியும் ஒரு உயிர் தன்மையிலிருந்து வந்த விஷயங்கள். அத கான்ஷியஸா பண்றப்ப, அவங்க உங்களுக்கு மேஜிக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வியாதியா ஆக மாட்டாங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் நம்மளுக்கு வியாதியா ஆகுது இல்லையா? நீங்க நல்ல விஷயங்கள சாப்பிடுறப்ப, நல்ல கான்ஷியஸா சாப்பிடுறப்ப, அவங்க உங்களுக்கு வியாதியா இருக்க மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா மாறுவாங்க. உங்க வாழ்க்கையிலயும், உங்க உடம்புலயும் மேஜிக்க ஏற்படுத்துவாங்க. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த உணவ ஒரு உயிரா நெனச்சு, அதுக்கு நன்றி செலுத்துங்க. அத ஆசீர்வதிங்க. அத வந்து உங்களோட உடம்புல நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற கான்ஷியஸ்னஸோட, நான் என்னுடைய உடம்புல அ உணவா எடுத்துக்கிறேன். என்னோட ஒரு பகுதியா எடுத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லி சாப்பிடுங்க. அண்ட் தென் அந்த சாப்பாடு உங்களுக்கு வர்றதுக்கு காரணமா இருந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. அண்ட் தென் நீங்க சாப்பிடுற அந்த நேரத்துல சாப்பாடு கிடைக்காம இருக்கிற உயிர்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் உங்களால மாத்த முடியாது அத. அட்லீஸ்ட் நெனைங்க. அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற பிரேயர குடுங்க. குடுத்துட்டு சாப்பிடுங்க. இதான் வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங். அதுக்கப்புறம் ஒரு கேர்ஃபுல்லா, கான்ஷியஸா முடிஞ்ச அளவு சாப்பிடுங்க. ஓகேவா? ஸோ அந்த மென்னு சாப்பிடுறது எவ்வளவு முக்கியம்னே வந்து நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனையோ தடவ சொல்லுவாங்க. 23 ஏதோ ஒரு அத்தன டைம் மென்னு அத ஒரு லிக்விடா தான் உள்ள எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிறப்ப வந்து நம்மளுக்கு இந்த டயபெட்டிஸ் இந்த மாரி உடல் சார்ந்த விஷயங்கள் வராது. டைஜெஸ்ஷன் சார்ந்த விஷயங்கள், அந்த பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் சொல்லிட்டு மைண்ட்ஃபுல்லா, கான்ஷியஸா முடிஞ்ச அளவு மென்னு சாப்பிடுங்க. அந்த உணவு உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா மாறுறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்களே ஏற்படுத்திக்கிறீங்க.